ஹாய் காய்ஸ், எல்லாம் சேஃபாக ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புறேன்டா. நம்ம பார்க்க போகிறது நீயுமா ஒரு எஃப்எஃப் தான். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளேயே போயிடலாம். கதையோட ஸ்டார்டிங்லேயே ஒரு பிரம்மாண்டமான காலேஜ் தான். இப்போது 2 ஸ்டூடெண்ட் பேசிட்டு போயிட்டுருக்காங்க. மச்சான், இந்த காலேஜில் நீ படிக்கணும்னா கண்டிப்பாக ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி தான்டா ஆகணும். ரூல்ஸா? என்ன ரூல்ஸ் மச்சான்? டேய், இந்த காலேஜில் ஒரு கேங் இருக்குது. அவங்க சொல்கிறதான் சட்டம். அவங்க நினைக்கிறதா இங்கே நடக்கும். ப்ரொஃபஸராலும் சரி, இல்லை டீனாலும் சரி, யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க எது நினைக்கிறாங்களோ அதுதான் நடக்கும். டேய், என்னடா சொல்கிற? ஆமாண்டா, மொத்தம் அந்த குரூப்பில் 5 பேர் இருக்காங்க. 5 பேருமே 5 டிஃப்ரெண்ட் கேரக்டர் கொண்டவங்க. இதில் யாருக்கிட்ட நம்ம மாட்டினாலும் நம்மளை வச்சு செய்வானுங்க. டேய், என்னடா சொல்கிற? வந்த அன்னைக்கு இப்படி பேசுகிற, எனக்கு பயமாக இருக்குடா. டேய், இதாண்டா அந்த காலேஜில் நடக்குது. உனக்கு முன்னாடி நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். டேய், பயமாக இருக்குடா. சரி, இந்த குரூப்பில் யார் யார் எப்படின்னு நான் இப்பயே சொல்லிடுறேன். அது வரையா சொல்லு, என்னன்னு பார்ப்போம். மச்சான், இந்த குரூப்லேயே ஃபஸ்ட்டு வேர்ல்டு வை ஆன்சம் நேம் ஜின். ஜின், ஆமாண்டா. அவர் ரொம்ப கைண்ட், ரொம்ப சாஃப்ட், ரொம்ப லவ்லி பர்சன். எல்லார்கிட்டையும் கேரிங்காக இருப்பார். எல்லார்கிட்டையும் இல்லை, அவர் கேங்கிட்ட மட்டும்தான் கேரிங்காக இருப்பார். ஓ, அதே மாதிரி அவர் டென்ஷன் ஆனார், எதிர்க்க யார் இருக்காருலாம் பார்க்க மாட்டார். தூக்கி போட்டு அடின்னு அடிப்பார். என்னடா சொல்கிற? ஆமாண்டா, ஆனால் ரொம்ப சாஃப்ட் கேரக்டர். ஓ, ரெண்டாவது இருக்கிறது மோஸ்ட் இன்டெலிஜென்ட்னா அது இவர் தான்டா. அதோட காலேஜோட ப்ரெசிடெண்ட்டும் இவர் தான். எல்லா டிசிஷனும் இவர் தான் எடுப்பார். இவர் நேம் ஆரம். ரொம்ப ஸ்வீட், ரொம்ப கைண்ட், ரொம்ப சைலண்ட் டைப். அந்தளவுக்கு யாருக்கிட்டையுமே ரூடாகவே நடந்துக்க மாட்டார். அவருடைய குட் பர்சன்டா. ஓ, அடுத்தது மூணாவது சைலண்ட் கில்லர். என்னடா சொல்கிற? சைலண்ட் கில்லரா? பயமாக இருக்கே. நீ பயப்படுற மாரியே தான். இவர் ரொம்ப சைலண்ட். நேம் சுகா. இந்த டோட்டாலேருந்து வரும் தெரியுமா புல்லட்டு, அது எவ்வளோ ஷார்ப்பாக வரும், அந்த மாதிரி இருக்குண்டா ஒரு லுக்கு. யாருக்கிட்டையுமே அவ்வளோ சீக்கிரம் பேச மாட்டார். அப்படியே சைலண்ட்டாக இருப்பார். ஆனால் அவர் களத்தில் இறங்குறான்னா அந்த இடம் சும்மா அப்படி நாசாமல் போகும். என்னடா சொல்கிற? ஆமாண்டா, அவ்வளோ பயங்கரமான டேரான ஆள். சுகான்னு சொன்னாலே எல்லோரும் 10 அடி தள்ளி நிற்பாங்க. அப்படி பயப்படுவாங்க. ஒரு லுக்குக்கே எல்லாம் அப்படி நடுங்குவாங்க. டேய், பயமாக இருக்குடா, போதுண்டா, நிறுத்துடா. இருடா, இன்னும் 2 பேர் இருக்காங்க, அவங்களையும் தெரிஞ்சுக்கோ. இன்னும் 2 பேர் சொல்லு. மூணாவது, சாரிடா, 4வது. அது யார்? இது ரொம்ப ஸ்வீட்டுடா, ரொம்ப ஹாட்டு, ரொம்ப கொஞ்சம் செக்ஸியான ஆள். இந்த காலேஜில் இருக்கிற கேர்ள்ஸ்க்கு எல்லாமே இவர் தான்டா ரோல் மாடல். இவர் வந்துட்டாலே போதும், பொண்ணுங்கெல்லாம் சும்மா துள்ளிக்கிட்டு ஓடிட்டு வருவாங்கடா. யாராவது அந்த வரையுமோ? மச்சான், இவர் நேம் தான் பார்க் ஜிமி. அப்படி துருத்துன்னு இருப்பார். அப்படியே ஒரு பேபி மாதிரி, அவ்வளோ குறும்பு. இவர் எங்கே இருக்காரோ அங்கே மோஸ்ட்லி பொண்ணுங்க இருக்கண்டா. இவர் மேலே பொண்ணுங்க பித்து பிடிச்சி அலையுதுடா. ஆனால் ரொம்ப ஸ்வீட் பர்சன்டா. நல்லா இருக்குது. இதில் 5வது ஒன்று நான் சொன்னேன்ல, அந்த சைலண்ட் கரை சுகா, அதை விட டஃப். இது 2 ரகம் தான்டா. யாரா இது? இவர் இன்டர்நேஷ்னலுக்கே ப்ளே பாய். இன்டர்நேஷ்னல் ப்ளே பாய்? ஆமாண்டா, இன்டர்நேஷ்னல் ப்ளே பாய் தான். இவர் நினச்சா என்ன வேணாலும் நடக்கும். எல்லாரோடையும் கிங்கு இவர் தான். இவங்க அப்பா ஒரு மாஃபியா கேங் லீடர். அதேமாரி அவங்க அப்பாவுக்கு அப்புறம் அந்த பொசிஷனுக்கு இவன் தான் வரப்போகிறான். அதனால் இவன் பண்ணுற டார்ச்சல் இருக்கும் பேர் முடியவே முடியாது, தாங்க முடியாது. எவனையாச்சும் போட்டு அடித்தாதான் இவனுக்கு தூக்கமே வரும்டா. என்னடா சொல்கிற? ஆமாண்டா, பல பேரோட கனவு நாயகன் கூட சொல்லலாம். எல்லாரும் இவன் மேலே பித்து பிடிச்சி அலையிறாங்க. இன்டர்நேஷ்னல் இருக்கிற எல்லா கேர்ள்ஸ் பாய்ஸும் இவன் மேலேனா ஒரு கண்ணுடா. யாரா இது?
இவன் நேம் தான் ஜான் ஜங்குக். என்னடா சொல்கிற? ஆமாண்டா. இவங்க யாருக்கிட்டே நீ தனியாக மாட்டினாலும் சரி வச்சு செய்வானுங்க. கொஞ்சம் கூட பாவமே பார்க்க மாட்டாங்க. டேய், நான் ஃபஸ்ட் இந்த காலேஜில் படிக்க மாட்டேன், நான் போகிறேன். எங்கே போவேன்? அதெல்லாம் முடியாது. ஒன் டைம் இந்த காலேஜில் நீ அடி எடுத்து வச்சிட்டேன்னு வச்சுக்கு, அவ்வளோ சீக்கிரம் வெளிலலாம் போக முடியாது. இவங்க நினச்சாதான் போக முடியும். டேய், இவ்வளோ பயமாக இருக்குடா, என்னடா பண்ணுறது? இவங்களை சகிச்சுக்கிட்டு தான் நம்ம இருந்தாகணும். அவனுக்கு என்ன சொல்கிறானுங்களோ அதை நம்ம செஞ்சிடணும். செஞ்சிட்டா நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்ல, சரிடா அதே மாதிரி இருக்கேன், என்னை எப்படியாச்சும் காப்பாற்றுறான். நானே 2 வருஷமாக அப்படி தாண்டா ஓட்டிகிட்ருக்கேன், வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டே போயிட்டுருக்காங்க. இப்போது அங்கே ஒரு மரத்தடியில் தான் அந்த கேங் உக்காந்துட்ருக்கு. இப்போது நம்ம ஜிமின் தான், டேய் மச்சான், என்னடா இவனை காணோம், இன்னும் எங்கே தான் போயிருக்கானே தெரில. டைம் என்ன ஆகுது? நியூ ஸ்டூடெண்ட் ஃபஸ்ட் இயர்லாம் இன்றைக்கி காலேஜுக்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும், ரேகிங் பண்ணணும், எவ்வளோ ஒர்க் இருக்குது. இவனை இன்னும் காணண்டா அப்படின்னு சொல்லி ஜிமின் பேசிட்டே இருக்கும்போது அங்கேருந்து ஒரு ஸ்டூடெண்ட் அப்படியே கத்திட்டு ஓடி வந்துட்டுருக்கான். அதை பார்த்துட்டு இதோ ஒருத்தன் ஓடையாராம் பாரு, பின்னாடி அவன் ஓடையருமான் அப்படின்னு சொல்ல, அதே மாதிரி பின்னாடி ஜங்கு அவனை துரத்திட்டு வந்து போட்டு அடின்னு அடிச்சிட்ருக்கான். இவனுக்கு இதே ஒரு வேலைடா, யாராச்சும் ஒருத்தர் அடிக்கலைன்னு வச்சுக்கு இவன் இருக்க மாட்டான் போட்டுக்கு. ஜிமீன் போய் தடுடா. ஐயோ, நான் போக மாட்டேன், இவன் கோபமாக இருக்கான், இவன்கிட்ட போய் எவன் திட்டு வாங்குறது? சுகாவை அனுப்ப சொல்லுங்கள், சுகாவை பார்த்தா தான் இவன் கொஞ்சம் சைலண்ட் ஆவான். அதுவும் உண்மைதான். சுகா, நீ கொஞ்சம் போய் என்னன்னு பாருடா. இல்லை நான்லாம் போக மாட்டேன், அவனா முடிச்சுட்டு வருவான். டேய் போங்கடா, ஏன்டா மார்னிங்கே இப்படி ஆரம்பிச்சிட்டிங்க, போங்கடா. ஐயோ ஹயாங், போன்னு சொன்னேன். சரி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா போயிட்டு ஜங்குக்கை கண்ட்ரோல் பண்ணுறான். ஜங்குக், விடு சுகா, இன்னைக்கு இவனை கொன்னுட்டு தான் மறுவேலை. மச்சான் விடுன்னு சொன்னேன், விடு, அப்புறம் பார்த்துக்கலாம். இவெல்லாம் ஒரு ஆள்னு இறங்கி அடிச்சிட்ருக்க, விடு. இல்லை மச்சான், இவன் என்ன சொன்னான் தெரியுமா? என்ன வேணால் சொல்லிட்டு போடுண்டா, அவன் அவ்வளோ பெரிய மயிரா, விட்டுட்டு வேலையை பாரு அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு சுகா பிடிச்சி இழுத்துட்டு வரான். இழுத்து நிப்பாட்டி, டே ஜிமின், அவன் என்ன அந்த மாதிரி சொல்லிட்டா, நீ இன்னும் வீட்டுக்கு போறிய, குட்டை கத்துறேன்னு மல்லி கொட்டை. டேய் வழம் முடுறா, சும்மா என்கிட்ட நீ தான் அடிக்கிறல்ல, அப்போ நானும் வந்து அடிக்கணுமா? அடிக்கணும், நம்மளை பார்த்தா எல்லாம் பதறணும். ஆமாம், ஏற்கனவே தான் பதறுது, இன்னும் கொஞ்சம் பதறணுமா? டேய் சரிடா, விடுறா மச்சான், அன்றைக்கி காலேஜில் நியூ ஸ்டூடெண்ட்லாம் வராங்களாம், வா எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம், இதில் எது தேவைப்போகுது இது தேவைன்னு பார்ப்போம். டேய் இந்த வருஷமாச்சும் கம்மிட் ஆகிடுறா. இந்த பாரு ஜிமீன், அதிலலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீ தான் டெய்லியும் ஒரு பொண்ணை பார்க்குற, ஏதாச்சும் உனக்கு பிடிச்சிருக்கா? இல்லையே, அப்புறம் எதுக்குடா எனக்கு கேள்வி கேட்குற? எங்கே மச்சான், நான் ஏதாச்சும் ஒரு பொண்ணை பார்த்தா இதோ பக்கத்தில் நின்று சைலண்ட்டாக ஒன்று முறைக்குது. இது ஏன் முறைக்குது, எதுக்கு முறைக்குதுனே தெரியல. அண்ணா ஏதாச்சும் பொண்ணுகிட்ட பேசினா மட்டும் இதுக்கு கோபம் வந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்ல, அதுக்கு ஜங்குக்கு ஸ்மைல் பண்ணிட்டு உண்மைதான், வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேங் போயிட்டு அப்படியே ரேங் பண்ணால் அவங்களுக்கான ஒரு ப்ரொஃபைட்டான இடத்துல உக்காந்துட்ருக்காங்க. அப்போது ஒரு ஸ்டூடெண்ட் அங்கேருந்து வர ஜங்குக்கு அவனை பிடிச்சி, வா, இந்த காலேஜில் நாங்கள் இவ்வளோ பெரிய கிங்கு உக்காந்துட்ருக்கோம், சைலண்டாக போயிட்டுருக்க, என்ன பயம் இல்லையா? ஐயோ அப்படியெல்லாம் இல்லை சீனியர், நான் புதுசு, எனக்கு எதுவும் தெரியாது, புதுசோ பழசோ காலேஜுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டேன்னா எங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், புரியுதா? புரியுது சீனியர். சீனியருக்கு இருக்குன்னு ஒரு குட் மார்னிங் சொல்ல வேலையே, சாரி சீனியர், குட் மார்னிங். எல்லாம் நாங்கள் கேட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது, ஓ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கும்பலாக உட்காந்து எல்லோரையும் கலாய்ச்சிட்டு உக்காந்துட்ருக்காங்க. அப்போது ரொம்ப தூரத்தில் அப்படி ஜில்லுன்னு காற்றடிக்குது, அப்படியே ஃப்ளவர்லாம் அப்படி ஃபாலோ ஆகிட்டே இருக்குது. அப்போது ஒரு அழகான பொண்ணு, அவ்வளோ க்யூட்டாக, அவ்வளோ அழகாக ஒரு ஏஞ்சல் மாதிரி அப்படியே நடந்து வந்துட்டுருக்கு. இதை ஜிமின் பார்த்துட்டு, வாவ், இந்த காலேஜ்லேயே
ஒர்த்து ஃபிகர்னா அது இதுதான்டா அப்படின்னு சொல்ல எல்லாம் திரும்பி இந்த பொண்ணை தான் பார்க்குறாங்க. ஜங்குக்கு அந்த பொண்ணை பார்த்தோன்னே வா டேய் ஜிமி, நீ வாழ்க்கையிலே சொன்னது இது மட்டும்தான்டா. சொன்ன மாதிரியே செம ஃபிகர் தான்டா, செம ஒர்த்து, கூப்பிடுறா அதை அப்படின்னு சொல்லும்போது ஜிமினும் ஏய் மிஸ்டர் ஒயிட் கலர் சுடி இங்கே வா அப்படின்னு கூப்பிட. ஆனால் இந்த பொண்ணும் நானா, ஆமாம் நீ தான் அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு அங்கேருந்து வரும்போது அவனோட ஃப்ரெண்டு ஏய் நில்லடி நானும் வரேன்ட்டு ஒருத்தர் உடையாடுறான். எங்கடி போகிற, இல்லைடா சீனியர் கூப்பிட்றாங்க. சீனியரா யார்? ஐயோ அவங்ககிட்ட நீ ஏண்டி போகிற? டீ பார்த்துட்டாங்கடா கூப்பிட்றாங்க. சரி வா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே போய் நிற்கிறாங்க. ஏய் நீ யாரா? நான் இவளோட ஃப்ரெண்டு. உன் நேம்னு? ஹோபி. திமிரை பற்றியா மச்சான்? திமிரு. ஆமாம் ஆமாம் திமிரு தான். ஏய் உன் பேர் என்ன? கிம்ரியா. ஆஹா கிம்ரியா, ஓ நைஸ் நேம், தேங்க்யூ. வாவ், நீ சொல்ல போனால் ஜஸ்ட் அஸ் த ஏஞ்சல், அவ்வளோ அழகாக இருக்கு. என்ன சைலண்ட்டாக நிற்கிற? தேங்க்யூ சீனியர். குட். ஃபஸ்ட் இயரா? ஆமாம் சீனியர், ஃபஸ்ட் இயர் தான். பாய் ஃப்ரெண்ட் இருக்கா? நோ சீனியர், ஐ எம் சிங்கிள். சிங்கிள் தானே, இனிமேல் கமிட் ஆகிடுக்கலாம். ஓகே சீனியர். இந்த காலேஜுக்குள்ளே வந்துட்டால நாங்கள் சொல்கிறது தான் நடக்கும், புரியுதா? சரி இப்போ நீ கிளாஸ் போ அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை அனுப்ப. பின்னாடி ஹோபியும் போகிறான். ஹோபியை கூப்பிட்டு ஏய் அவன் யாழ், நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன், நீ தான் கூட நின்று பொறுப்பாக பார்த்துக்கணும். யார்கிட்டாச்சும் பேசுனான்னு தெரிஞ்சுது ஒன்றை தாண்டா தூக்கிப்பட்டு மிதிப்பேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு சொல்ல. ஹோபி மூஞ்சி முகரையும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அம்பசம் திட்டிகிட்டே அம்பசம் போகிறான். இங்கே எல்லாரும் ஜங்குக்கே பார்க்குறாங்க. டேய் இப்போ எதுக்கடா எல்லாம் என்ன பார்க்குறீங்க? இல்லை இப்போ தான் ஒருத்தவங்க சொன்னாங்க கமிட்டெல்லாம் ஆக மாட்டாங்கன்னு, அதங்கட்டியும் மச்சான் நானும் ஆகக்கூட தான் பார்த்தேன். பொண்ணை பார்த்தல சும்மா எப்படி இருக்குன்னு, நெய்ட செஞ்ச சேலை மாதிரி இருக்குடா, அப்படியே முழுன்னு பால்கோவா மாதிரி இருக்குடா. இதை போய் அரைச்சி வேணும்னு சொல்லுவாங்களா, அதான் தூக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் ஒன்று சொல்லிட்டு எல்லாம் கும்பலாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஆரம் ஜின்னை ஒரு லுக்கு விட ஜின்னு திரும்பி ஒரு முறைக்க இப்படியே முறைச்சி என் காலத்தை ஓட்டுருவான் போட்டிருக்கு. இவனை பார்த்தா மட்டும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆரம் மனசுலேயே நினச்சிட்டு சரி வாங்கடா கிளாஸ் போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் கிளாஸ் தான் போகிறாங்க. கிளாஸில் அவனால் உக்காந்துட்டு இருக்க முடியல. மச்சான் சுகா என்ன வா, எங்கடா வாடா அப்படின்னு சொல்லி சுகா மட்டும் கூட்டின்னு 2 பேரும் ஒரு கிளாஸ் போகிறாங்க. அங்கே ப்ரொஃபஸர் கிளாஸ் எடுத்துகிட்ருக்காங்க. நேராக உள்ளே போய் நிற்க ப்ரொஃபஸர் கொஞ்சம் சைலண்ட் ஆகி அப்படியே சைலண்டாக நின்றுட்டுருக்காரு. அப்போது ஜங்குக்கு தான் ஒரு பொண்ணை பார்த்து ஏய் இவங்க பேர் கிம் ரியா, இவங்க என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் ஆக போகிறவங்க, புரியுதா? இவங்ககிட்ட யாரும் பேசக்கூடாது. இந்த பேசுகிறது, சைட் அடிக்கிறது, நம்பர் கொடுக்கறது, எந்த வேலையும் இருக்கக்கூடாது, புரியுதா அப்படின்னு சொல்ல எல்லாம் சொல்லிட்டு புரியுது சீனியர், குட் அப்படின்னு சொல்லிட்டு கிம்ரியாட்ட போயிட்டு நீ பார்க்க அழகாக இருக்கல்ல, அதான் முன்னாடியே ஒரு வார்னிங் கொடுக்கணும்ல, அதான் கொடுத்தேன், வரட்டா பேபி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் அங்கேருந்து போக சுகா எல்லாரையும் பார்த்து ஒரு லுக்கு கூட எல்லாம் பயந்து இப்படி சைலண்டாக உக்காந்துட்ருக்காங்க. சுகாவும் இப்போ அங்கேருந்து போக இப்போது ஜங்குக் கேங் எல்லாருமே கேனில் தான் உக்காந்து நல்லா அரட்டை அடித்து பேசிகிட்ருக்காங்க. அப்போது கிம்ரியாவும் ஹோபியும் டேய் என்னடா வசமாக வந்து மாட்டிக்கிட்டேன், மற்ற காலேஜ் தொல்லை தாங்க முடியாமல் தான் இந்த காலேஜ் வந்தேன், இந்த காலேஜ் வந்தும் இப்படி நடக்குதுடா, இப்போ என்னடா பண்ணுறது? இங்கே பாரு கிம்ரியா, எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். ஹோபி இந்த கேங் பார்த்தியா ரொம்ப மோசமாக இருக்குது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா அப்படின்னே பேசிக்கிட்டு 2 பேரும் கேண்டீன் போகிறாங்க. நம்ம கிம்ரியா போயிட்டு ஸ்ட்ராபெரி மில்க் ஆர்டர் பண்ணிட்டு அப்படியே சிட் பண்ணிட்டு 2 பேரும் பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்போது ஜங்குக் பார்த்துட்டு ஹாய் பேபி கிம்ரியா, எங்கே போகிறீங்க?
மாமா இங்கே இருக்கார்ல, வாங்க அப்படின்னு கூப்பிட கிம்ரியாவுக்கு என்ன பேசுனே தெரில. அப்படியே படபடன்னு நடுங்கிட்டு நின்றுட்டுருக்கா. ஹோபி வந்து, சார் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? என்னது சாரா? சாரி சீனியர். பரவாயில்ல, சாருன்னு சொல்கிறது நல்லா தான் இருக்குது. அந்த பயம் பிடிச்சிருக்கு. பா முடியலை. என்னது? ஒன்றே இல்லை சீனியர். என்ன பேபி, ஏன் சைலண்டாக இருக்க? என்னாச்சு? சீனியர் ப்ளீஸ் இப்படிலாம் பேசாதீங்க, எனக்கு பிடிக்கல. இந்த பார் பேபி, நான் அப்படி தான் பேசுவேன். நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன், நீ தானே, நீயும் ஃபிக்ஸ் ஆகிடு, உன்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல கிம்ரியாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே சைலண்டாக நின்றுட்டுருக்கான். சரி, நான் வந்த அன்றைக்கே உன்னை ரொம்ப டார்ச்சர் பண்ண விரும்பலை. உன்னை கொஞ்சம் நான் ஃப்ரீயாகவே விடுறேன். ஏன்னா நீ என் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும்ல, நான் உன்னை டார்ச்சர் பண்ணக்கூடாதுல்ல. சரி நீ இப்போ போ அப்படின்னு ஜங்குக்கு சொல்ல கிம்ரியாவும் ஹோபியும் இங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்காங்க. அப்போது ஹோபி, ஏய் என்னடி பண்ண போகிற? ஹோபி நீ வேறு டென்ஷன் பண்ணாத, நானே பல பிரச்சனை மாட்டிகிட்ருக்கேன், இதில் இந்த பிரச்சனை வேறு, என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஹோபியும் கிர்மியாவும் நேராக கிளாஸ் தான் போகிறாங்க. அன்றைக்கி டேஸ் அப்படியே தான் போகுது. இப்போ ஈவினிங் ஹோபியும் கிம்ரியாவும் அப்படியே நடந்து பேசிகிட்டே போயிட்டுருக்காங்க. அப்போ ஜங்கோட கேங் நின்று, ஹாய் பேபி எங்கே போகிற? வீட்டுக்கு கிளம்பிட்டியா? நான் வந்து உன்னை ட்ராப் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்க, அதுக்கு கிம்ரியாவும் அதெல்லாம் வேணாம், வந்து எனக்கு போக தெரியும், நான் போய்க்கிறேன், அது இல்லாமல் என் ஃப்ரெண்டு இருக்கான். ஓ சரி சரி இப்போ. ஏய் ஹோபி பார்த்து, அது ஏன் ஆள், பத்திரமா கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்ல ஹோபியும் அதெல்லாம் எனக்கு தெரியும் சீனியர், நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிம்ரியாவை கையை பிடிச்சி நம்ம ஹோபி ஈத்துட்டு போகிறான். அதுக்கு ஜங்கு, மச்சான் இவனுக்கு கண்டிப்பாக நான் பூஜை போட போகிறேன்டா, எம்மா திம்மரா என்கிட்ட பேசுகிறான் பார்த்தியா, சரி சரி பார்த்துக்கலாம் விட்றா அப்படின்னு ஜிமின்னு சொல்லிட்டு அப்படியே சைலண்டாலாம் நின்றுட்டுருக்காங்க. இப்போது கிம்ரியாவும் ஹோபின் தான் பேசிகிட்டே போயிட்டுருக்காங்க. இப்போ நேராக கிம்ரியா வீட்டுக்கு போயிட்டு சோஃபாவில் பேகை தூக்கி விட்டு கிடச்சிட்டு அப்படியே கோவமாக உக்காந்துட்ருக்கா. அப்போது கிம்ரியோட அம்மா வந்து, என்னடி ஆச்சு, ஏன் இவ்வளோ கோவமாக இருக்க? அம்மா வாயை மூடு, என்னால் தாங்க முடியல, மற்ற காலேஜில் தான் சின்ன தொல்லை பண்ணுறாங்கன்னு இங்கே வந்தேன், இங்கே வந்தோம் அதே பிரச்சனை தான்ம்மா. என்னடி சொல்கிற? அம்மா சத்தியமாக சொல்கிறேம்மா, இனிமே இந்த கெட்டப்பில் நான் இருக்கவே மாட்டேன், சத்தியமாக இருக்க மாட்டேன், எல்லாம் என்னை டார்ச்சர் பண்ணுறானுங்கம்மா, ஒருத்தன் பொறுக்கி மாதிரி எப்படி சுற்றுறாம்மா, என்னால் சுத்தமாக முடியலம்மா. என்னாடி சொல்கிற? அம்மா ஃபஸ்ட்டு டீ போடாதும்மா, நான் ஒன்றும் டீ கிடையாது, தெரியும்ல? தெரியும்டா, அப்புறம் ஏன் டீ சொல்லிகிட்ருக்க? இப்போ நான் வீட்டில் தானே இருக்கேன். சரி இனிமே நான் கிம்ரியாவாக இருக்க மாட்டேன், அப்புறம் நான் கிம் தயா அவங்க தான் இருப்பேன். டீ என்னடா சொல்கிற? மா என்னால் இனிமேல் இந்த கேர்ள் கெட்டப்பில் இருக்கவே முடியாது, நான் இருக்கவும் மாட்டேன். அம்மா சுற்றுறானுங்கம்மா, பேபி பேபின்னு சொல்கிறாம்மா, என்னை டார்ச்சர் பண்ணுறாம்மா, இந்த கெட்டப்பில் இருந்தான்னு வச்சுக்கேன், சத்தியமாக எனக்கு என்ன ஆபத்து வரும்னு எனக்கே தெரியலம்மா. ஐயோ எல்லா காலேஜ்லையுமே என்னை சுற்றுறானுங்கன்னு நினச்சா இந்த காலேஜுக்கு கொண்டு வந்து விட்டேன், இந்த காலேஜ்லையுமே அப்படி தாம்மா பண்ணுறானுங்க, என்னால் சுத்தமாக முடியலம்மா, என்னை விட்டுருமா. இங்கே பாரு தாயா, கொஞ்சம் நாளைக்கு தான் இந்த கெட்டப்பில் இருக்க போகிறேன், அம்மா ப்ளீஸ்மா என்னால் முடியாது, அது ரொம்ப மோசமான கேங், நான் மட்டும் பொண்ணு இல்லை பையனு தெரிஞ்சிச்சு அவ்வளோதான், என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. சரி அமைதியாக இரு அப்புறம் சொல்லிகிட்டே இருக்கும்போது இப்போ தயாங்கோடைய அப்பா தான் கீழே வந்து, என்ன ஆச்சு? இங்கே பாருங்க, இவன் இந்த கெட்டப்பில் இருக்க மாட்டேன்றான். என்ன தயா என்ன பேசுகிற? அப்பா புரிஞ்சுக்குப்பா, என்னால் இனிமேல் இந்த கேர்ள் கெட்டப்பில் இருக்கவே முடியாது, இனிமேல் நான் என்னுடைய கெட்டப்பில் என்ன மாதிரி என்னோடய ஒரிஜினல் ரூபில் தான் இருக்க போகிறேன். இங்கே பார் லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காத, புரியுதா? நீ இந்த கெட்டப்பில் தான் இருக்கணும் இன்னும் கொஞ்ச நாளைக்கு, வேறு வழி இல்லை, நம்மளுக்கு என்ன ஆபத்து இருக்குன்னு தெரியல. எப்பா அந்த ஆபத்து இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியாது, நான் இன்னும் கொஞ்ச நாள் இப்படி இருந்தேன், எனக்கு என்ன ஆபத்து வரணும் எனக்கு தெரியாது, புரிஞ்சுக்கப்பா புரிஞ்சுக்கோ, என்னால் இனிமேல் இந்த கேர்ள் கெட்டப்பில் இருக்கவே முடியாதுப்பா, டார்ச்சர் பண்ணுறானுங்கப்பா, முடியாதுப்பா. தயாங்க சொன்ன கேளு, கொஞ்ச நாளைக்கு மட்டும் புரிஞ்சுக்கோப்பா, முடியாதுப்பா, கொஞ்ச நாளைக்கு இந்த கேர்ள் கெட்டப்பில் இரு, அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும், நான் எல்லா ப்ராப்ளத்தையும் முடிச்சிடுவேன். சரிப்பா. ஓகே கைஸ், இந்த ஐகானிக் சீனோட இந்த பாட்டை முடிச்சுக்கிறேன். எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள், மறக்காமல் லைக் டும் கமெண்ட்டும் கண்டிப்பாக பண்ணுங்கடா. பாய்.